எல்லாருக்கும் பணியான வணக்கம். இப்போ ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல ஒரு ட்ரெண்ட் செட் உருவாகும். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு புது ஹீரோ உருவாயிருக்காங்க. ரொம்ப இவங்க அதிர்ஷ்டசாலி. எதுக்கு சொல்றேன்னா, இந்த படத்தை இவங்களே வாழ்க்கறதுக்காக பாக்கியராஜ் சார், செல்லுமணி சார் எவ்வளவு பெரிய பெரிய ஜாமான், அதுவே படத்தோட மிகப்பெரிய வெற்றி. நான் கூட இப்ப இடையில ஒரு படம் நடிச்சேன். பரமன் ஒரு படம், வெள்ளி மலைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. சார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ரிலீஸ் பண்றாங்க. உண்மையிலே அவங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி வருதுன்னா, அம்மா ரசாவோட நான் பழகிருக்கேன். கலைஞர் படம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு தாய் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் வர்றாங்க. இது சிசேரியன் பண்ணணும், இல்லாட்டி ஒரு சிசேரியன் ஆப்ரேஷனு, இல்லாட்டி ஒரு தாய் மிஸ் ஆகும், இல்லை குழந்தை மிஸ் ஆகும் அப்படின்னு கை அடிக்கிறாங்க. அப்போ ஒரு அனுபவசாலி டாக்டர் வர்றாரு. அழகா ஒரு பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய உயிர் கொடுத்து அப்படி தூக்கி நிறுத்தும் போது அந்த குழந்தை வீழ்னு ஒரு சத்தம் கேட்கும்போது, மயக்கத்தை தாய் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்க சந்தோஷம் இருக்கு இல்லையா? எப்படி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த புது படத்துக்கு யாருமே மதிக்கிறது இல்லை. ரிலீஸ் பண்றதுன்னா ஒரு காய்கறி கடையில போனா கூட ஓசியில கருவேல கொத்தமல்லி தருவான். இந்த புது படத்துக்கு யாருமே கேட்கறது கூட இல்லை. அது நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சார் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் சார் உண்மையிலேயே பாராட்டணும். புது ப்ரொடக்ஷன், புது ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் எல்லாரையும் தன் குடும்பத்தார் மாதிரி ரிசீவ் பண்ணி நிறைய படாதுங்க சார். பையனை ஹீரோ ஆக்கிருக்கீங்க. விஜய் சார்லாம் விஜயை 4 படம் எடுத்து பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய ஆட்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய படாடுங்க. புது இயக்குனரை அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க, ஒரு அரை படம் ஒர்க் பண்ணவங்கன்னு படம் கொடுக்காம அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் லாஸ் ஆகாமல் அனுபவசாலி டைரக்டருக்கு படம் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அது இந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேலே இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெரும்பக்களுக்கும் இரு கரம் கூப்பி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மாடம் மிக மிக பெரிய வெற்றி அடையும் இந்த படம். ஏன்னா வந்திருக்கிறது யாரு? இந்தியாவின் கதை மன்னன் சூப்பர் ஸ்டார் பாக்யராஜ் சார் அவர்கள் வெளியில வந்திருக்காங்க. அவங்க கைத்தட்டலாமா பாக்யராஜ் சாருக்கு? அதே மாதிரி செல்வமணி சார் மிகப்பெரிய இயக்குனர் மட்டும் இல்லாம இன்னைக்கு பெப்சியே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வம். அவருக்கும் எல்லாரும் கைத்தட்டுங்க. கே ராஜன் சார் வெள்ளுடை வேந்தன், விநியோக காவல் தெய்வம் அவரு. அதே மாதிரி தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிப்பாளரின் காவல் தெய்வம் அவரு. இன்னைக்கு படத்தை விநியோகம் பண்ற அவர் காவல் தெய்வம். நான் அவங்க அப்பா படம் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ணன் ராஜான்னு சொன்ன மாதிரி ஃபைட் ஆஃப் டே தான் தருவாரு. தங்கம் ஆஃப் டேல முடிச்சோம்னா பாரு, சரி நான் அப்படி ஆஃப் டேல முடிச்சிருவோம். ஆனா அந்த மாதிரி கதை இருக்கும், அந்த மாதிரி படம் இருக்கும். அந்த மாதிரி படம் பெரிய ஹிட் படமா தான் இருக்கும். அவர் 110 படம் 136 படம் இல்லை சார். அவர் உலகத்திலே அதிக படம் பண்ண இயக்குனர் அவர் தான். அவங்க பையன் அவர் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அழகன் தமிழ் மணி சார், அவர் நான் அன்னையில பாக்குறேன். அவர் படமா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு அதே நாடு, அதே சுறுசுறுப்பு, அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் தயாரிக்கிற கேப்டன் அவர்கள் இன்னைக்கும் கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்காராம். நான் கேட்டேன், கப்பல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், கப்பல் ஓட்டுறாரு. நிச்சயமா ஒரு நல்ல மனம் கொண்டவர். இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையும். நிச்சயமா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி டைரக்டர், இயக்குனர் வாழ்த்துக்கள் சார். உண்மையாவே இங்க திருநெல்வேலி, நானும் திருநெல்வேலி தான். இப்ப பிரிச்சுட்டாங்க தூத்துக்குடி மாவட்டம். பட் எங்க அம்மா ஒரு ஊரி. அந்த எனக்கு எங்க ஊர் கோயில் கொடைக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எண்ணம் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது வந்துருச்சு. அதே மாதிரி யதார்த்தமா இப்ப அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. அந்த காலத்துல நாங்க ஆடு வெட்டுறது இதெல்லாம் உட்கார கடந்த பாய் இருக்கும், அந்த பாயை போட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். சத்தியமா எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமா. ஏன்னா மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையும் சார். அது மாதிரி ஹீரோ யதார்த்தமாவே அவர் நான் யதார்த்தம் திருநெல்வேலிக்காரர் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர்காரங்கிறாங்க. ஏன்னா அவர் யதார்த்தமா எங்க இருக்காரு, கலர் மாதிரியே இருக்காரு சார். நல்லா நடிச்சிருக்கீங்க, யதார்த்தமா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க.
ஹீரோயின் அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோயினா தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கீங்க நிச்சயமா. அது மாதிரி மியூசிக் டைரக்டர், அந்த பாட்டு எழுதினவர், அது எங்க தூத்துக்குடிக்கார அந்த அம்மா, அவங்க பேர் என்ன, யஸ்மிதா அம்மாவுங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சீனு எங்களுக்கு நண்பர் ஃபைட் மாஸ்டர் மோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நிச்சயமா எல்லாரும் பெரியவங்க வாழ்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நானும் மனமார்ந்த வாழ்த்துறேன். ஏன்னா நம்ம முரளியன் இருக்காங்க, முரளியன் அதை வாழ்த்தும் போது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பத்திரிகையாளர் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. ஏன்னா யதார்த்தமான படம் எப்போதுமே வெற்றி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. நான் கூட நினைச்சேன் ஒரு 40 நாள் எடுத்துருப்பான்னு நினைச்சேன். 23 நாள் எடுத்துட்டாருன்னு போட்டு உடச்சிட்டாரு அவரு. அந்த விரோதம் அடிச்சவர் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்காரு. இல்ல அவ்வளவு ஒர்க்கு, ஏன்னா கேமரால அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு. கேமராமெல்லாம் பிரம்மாண்டமான ஒர்க் பண்ணிருக்காரு. அது ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒர்க் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா நாங்களும் ஒரு ஃபைட் எல்லாம் ஹிந்தி படம் போனா அதே ஒரு 20-30 நாள் எடுக்கும் ஒரு ஃபைட்டு. அது ஒரு 5 நிமிஷம் தான் வராது, 30 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 23 படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி எடுத்திருக்காரு. வெற்றி அத்தனை பேரும் வெற்றியாக மனமான வாழ்த்துக்க சொன்னேன். ஏன்னா நேரம் இல்லாமனால நானும் சீக்கிரமா முடிச்சுக்கிறதுல விருப்பமா இருக்கிறேன். எப்பவுமே சொன்னார்தான், அம்மா அப்பாவை மதிங்க. உலகத்திலே அம்மா அப்பா நிகர் ஒரு தெய்வம் கிடையாது. அந்த தெய்வத்தை மதிங்க. நம்ம இந்தியானா பிறக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கோம் இப்ப எல்லாம் சொல்றாங்க. இப்ப கும்பமேளால வந்து கிட்டத்தட்ட 70 கோடி பேர் வந்து குளிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில. அது வந்து 1 கோடி பேர் வெளிநாட்டுல வந்து குளிச்சிருக்காங்க. அந்த மாதிரி புண்ணிய நகரம். அதை விட எல்லாத்த விட புண்ணிய நகரம் தமிழ்நாடு. தமிழனா பிறக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியமும். அந்த தமிழனா நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், பிஎஸ்சியோட மேடமும் அவங்க குழந்தை வந்து சால்வை பாக்கியராஜ் சார் போகணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க.